எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அச்சிச்சோ, நான் கேக் வாங்கிட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதானே, ஒரு பிரச்சனை இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை செல்லியன், எங்கள் வீட்டுக்கிட்ட வரப்போ ஒரு பேக்கரி பார்த்தேன், நான் அங்கே போய் வாங்கிட்டு வரேன். நானும் கூட வரேன், நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம். சரி, ஓகே, வா போகலாம். சாக்லேட் கேக் வாங்கலாமா கதிரவன்? ஆமாம், சாக்லேட் கேக்கே வாங்கலாம், அதான் யாழ்னிக்கு ரொம்ப பிடிக்கும். யாழ்னிக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அக்கா சொன்ன மாதிரி இவன் சாதாரணமானவன் இல்லை. அண்ணா, அந்த சாக்லேட் கேக் ஒன்று பேக் பண்ணி கொடுத்துருங்க. சரி, வாங்கியாச்சுல, கிளம்பலாமா? சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். ஹாப்பி பர்த்டே யாழினி. யாழினி. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எங்களோட முக்கியமான ஃப்ரெண்டு யாழினி. சரி, ஓகே, கேக் வெட்டலாம், அழுவையெல்லாம் நிப்பாட்டு. ஆமாம் யாழினி, கேக் வெட்டு, உனக்காக தான். ஹாப்பி பர்த்டே யாழினி. இந்த உனக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸ். அப்போ எனக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே இருக்குடா. சரி, ஓகே, வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த டைம் நான் செல்ஃபி எடுக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி ஃபேமிலியாக இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நான் உடைக்க போகிறேன்னா. உங்கள் சர்ப்ரைஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, எனக்காகவும் என்னை பற்றி யோசிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் எப்பயுமே உங்க கூட தான் யாழ்னி இருப்போம். சரி, ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? அடுத்த ஐட்டத்தை இறக்கலாம். போதும், இதுவே எனக்கு போதுமா? அதுதான் மெயின் ஐட்டமே. இந்த யாழினி, இதான் எங்களோட 4 பேர்த்தோட கிஃப்ட்டு. இதெல்லாம் எதுக்கு மகிழினி? இப்படியே பேசிகிட்டே இருக்க போறியா இல்லை ஓப்பன் பண்ண போறியா? ஏய் யாழினி, எதுக்கு இப்படி அழுகுற? ஆமாம் யாழினி, உனக்கு இன்னைக்கு பர்த்டே, நீ அழுகலாம் கூடாது. என்னோட லைஃப்பில் யாருமே எனக்கு gift கொடுத்ததே இல்லை. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு ரீசன் நீங்கள் 4 பேர் மட்டும்தான். இந்த ஃப்ரேம் உடஞ்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்பயும் உடையவே கூடாது, ஓகேவா? இவள் வேற அழுதுகிட்டே இருக்கா, எப்படியாவது சிரிக்க வைக்கணும். என்னையும் யாராச்சும் கட்டி பிடிச்சா நல்லா தான் இருக்கும். இதுதான் உனக்கு கிஃப்ட்டு. பர்த்டே உனக்கு, அடி எனக்கா? நம்ம நினச்சதை விட இந்த 4 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்மளால் உடைக்க முடியுமா? இந்த பர்த்டேவை நான் மறக்கவே மாட்டேன். இதுதான் எனக்கு பெஸ்ட் பர்த்டே. நீ எப்பயும் சந்தோஷமாக மட்டும் இருந்தால் போதும் யாழினி. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நினச்சி வந்த விஷயம் சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியலை. எத்தனை வாட்டி இந்த ஃப்ரேமை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருக்கு மஹி. இது என்னோட ரூமில் நான் மாட்டி வைக்க போகிறேன். நான் கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் போடணும் யாழினி. நானும் தான் போடணும். நீ என்ன போடணும்னு நினச்சேன்னு எனக்கு தெரியும்டா. இரு, நான் அங்கே வர்றேன், இரு. அனன்யா, நீ இந்த பக்கம் வரியா? வரேன் செலியன். இப்போ நீ எதுக்குடா இந்த பக்கம் வந்த? உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். என்ன, நீயும் மஹியும் மட்டும் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் போடலான்னு நினச்சிருப்பியே? ஆமாம், அப்படி தான் நினச்சேன். அவளுக்கு கேட்குற மாதிரி சொல்லுவேன் ஒரு நாள், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். நீ நடத்து. யாழ்னி, இந்த கிஃப்ட்டை பத்திரமா வச்சுக்கோ, கீழே போட்டுறத, ஓகேவா? கண்டிப்பாக கதிர், இதை நான் பத்திரமா வச்சுக்குவேன். சரி, ஓகே, நம்ம எல்லாம் ஒரு கேம் விளாடலாம். கேமா? என்ன கேம்? சீட்டு குலுக்கி ஒரு பாக்ஸில் போடுவேன், ஒவ்வொருத்தரும் ஒரு சீட்டு எடுக்கணும், அதில் வர்றதை செஞ்சு காட்டணும். இது வந்து ஒரு ஃபன்னி டாஸ்க், ஓகேவா? சார் வந்துட்டா என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். அப்போனா ஓகே, விளாடலாம். ஃபஸ்ட்டு சீட் கதிரவன், உனக்கு தான் வந்திருக்கு. அதில் சீக்கிரம் என்ன வந்திருக்குன்னு படி. இதில் என்ன வந்திருக்குன்னா, ஹீரோ மாதிரி ஒரு டைலாக் பேசணும்னு வந்திருக்கு. வாவ், சூப்பர்டா, பேசு. நட்பு கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், அதை காப்பாற்றுறது நம்மளோட பொறுப்பு. நெக்ஸ்ட்டு ஷீட் மகிழினி, உனக்கு தான், நீ தான். இதில் என்ன எழுதியிருக்குன்னா? ஏன் இழுத்துக்கிட்டே இருக்க, படி. படிக்கிறேன்டா, உனக்கு தான். இரு பாப்பாரு. செலியனை டீச்சர் மாதிரி திட்டவும். சரி, ஓகே, இப்போ கண்ணாடி போட்டுக்கிறேன். மிஸ்டர் செலியன், அசைன்மெண்ட் எங்கே? டெய்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு எஸ்கேப் ஆக முடியாது. சாரி மேம். சாரியும் கிடையாது, பூரியும் கிடையாது. எங்கே அசைன்மெண்ட்? போதும், நிறுத்து. 2 வரி பேசினா போதும். சரி, ஓகே யாழினி, நெக்ஸ்ட் ஷீட் உனக்கு தான். எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டை பற்றி நல்ல விஷயம் சொல்லணும்னு போட்டிருக்கு. மகிழினி எல்லாத்தையும் நல்லபடியாக கவனிச்சுப்பா. கதிரவன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் அனன்யா, உனக்கு தான். ஏன் நீ அமைதியாகவே இருக்க, சொல்லு. நான் வேறு காலேஜ்லாம் போனேன்னா யாரையும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அப்படிலாம் என்னை ஃபீல் பண்ண வைக்கல. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இப்போ நீ எங்கள் கேங் தான், ஓகேவா? டேய் செலியன், இப்போ உனக்கு தான். அச்சோ, என்ன இப்படி வந்திருக்கு? அப்படி என்னடா வந்திருக்கு? கிளாஸ் நடுவில் டான்ஸ் ஆடணும்னு போட்டிருக்கு. ஹே சூப்பர்டா, அப்பனா ஆடு. இதெல்லாம் சீட்டிங்.
டான்ஸ் ஆடி தான் ஆகணும். சரி ஓகே, என்ன பண்ணுறது? டான்ஸ்லாம் முடிஞ்சுதான் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் எப்படா வந்தார், சொல்லவே இல்லை. நீயும் கவனிக்காமல் ஆடிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஹாப்பி பர்த்டே மாயாலினி. தேங்க்யூ சார். இவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கண்டிப்பாக கஷ்டப்படுத்தி ஆகணுமா?